அடுத்ததாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் கனடாவின் தலைவர் பாக்கிய ரெஜினோல்ட் அவர்களின் வரவேற்பு உரை இடம்பெறும். இங்கு வருகை இருந்திருக்கும் அனைத்து விருந்தினருக்கும் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் இந்நிற வணக்கம். Honorable Chief Guest, Guest of Honors, Honorable Guest, esteemed alumni of the University of Jaffna and dear friends. It is with immense pride, gratitude and joy that I welcome you all to the Golden Jubilee celebration of the University of Jaffna in Toronto, Canada. I would also like to take this time to extend a warm welcome to those who are attending from various provinces and countries. Today marks a monumental milestone in the history of our alma mater, and I am honored to stand before you as the president of the JUVA Canada. This is one of the largest events outside of Sri Lanka that celebrate our beloved University of Jaffna's 50th birthday. Again, this is not just a reflection of our past, but a testament to our resilience, our commitment to excellence, and our unwavering belief in the power of education. As we gather here today, let us also look forward to the future with optimism and determination. Let us pledge to continue fostering fellowship among alumni of University of Jaffna in Canada. Let us strengthen our bonds and work collectively to elevate our alma mater to even greater heights. I would like to give a warm welcome to each and every one of you, and I thank you for being a part of this historical occasion. Together, let us celebrate our past, cherish our present, and build a bright future for the University of Jaffna. அன்பார்ந்த விருந்தினர்களே, பெரியோரே, யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்களே, நண்பர்களே, இன்றைய நாளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன் விழாவினை உங்கள் அனைவருடன் இணைந்து கனடா நாட்டில் சிறப்பாக நினைவு கூர்வதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கத்தினர் பெருமகிழ்வு அடைகின்றனர். பல்கலைக்கழக வாழ்வு எப்போதுமே பசுமை நிறைந்த நினைவுகளை மீட்டித்தரக்கூடியவை. அத்தகைய எம் தாயின் 50வது அகவையை கொண்டாடும் இவ்வேளையில் இப்பல்கலைக்கழகம் அமைய ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர்கள், வளர்ச்சிக்கு பங்களித்தவர்கள், குறிப்பாக மிக குறைந்த வளங்களுடன் வளாக தலைவராக பொறுப்படுத்த பேராசிரியர் கனகசவாதி கைலாசபதி, முதலாவது துணைவேந்தர் பேராசிரியர் சு வித்யானந்தன், மிக நெருக்கடியான காலப்பகுதியில் பணிபுரிந்த பேராசிரியர் அழகையா துரைராஜா மற்றும் இதர துணைவேந்தர்கள், இன்றைய காலகட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் இன்றைய துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராஜா உட்பட தமது பீடங்களை மிக சிறப்பாக வழிநடத்திய மிகச்சிறந்த தரத்தினை பேணிக் கொண்டிருக்கின்ற பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் விளையாட்டு அலகு, நிர்வாக அலகு என பல பரிமாணங்களில் எம்முடன் பயணித்த அனைவரையும் இவ்வேளையில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்களாகிய நாம் கடந்த பல ஆண்டுகளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கல்வி விளையாட்டு செயற்பாட்டுகளுடன் மாணவர்களின் சமூக நல தேவைகளின் மிகுந்த அக்கறையுடன் நமது பங்களிப்பினை செய்து வந்துள்ளோம். இவ்வகையில் இதன் ஆரம்ப கர்த்தாவாக இருந்த பேராசிரியர் தேவேந்திர ராஜா, முதல் தலைவர் கலாநிதி சரவணமுத்து ஞானேசன் மற்றும் முன்னாள் தலைவர் சுதாகரன் செல்லத்துறை அவர்களின் நிர்வாகக்குழுவின் செயற்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழாவினை சங்கத்துக்கு வெளியே கனடா வாழ் தமிழ் மக்களுடன் இணைந்து பல்கலைக்கழக அன்னையின் பெருமைகளை வெளிக்கொணர எண்ணிய போது இந்த வரலாற்று நிகழ்வினை 3 வடிவங்களில் நிகழ்த்த நிர்வாக குழுவினர் தீர்மானித்திருந்தனர். முதலாவதாக 50 வருட வரலாற்று பெருமைகளை ஒரு மலராக வெளியிடுவதென்றும், இன்னும் சில மணி நேரத்தில் அம்மலர் இங்கு வெளியிடப்பட உள்ளது. இம்மலருக்கு உலகின் பல நாடுகளில் இருந்தும் பழைய மாணவர்கள் பெருமதிமிக்க ஆக்கங்களை வழங்கியுள்ளனர். இந்த மலரை வெளியிட தமது விளம்பரங்களை தந்த அனைத்து வர்த்தக நண்பர்களுக்கும் நன்றிகள். இம்மலரை சிறப்பாக வெளியிட பணியாற்றிய எடிட்டோரியல் போர்டுக்கும் அவர்களது பணிகளும் பாராட்டுக்குரியவை. இரண்டாவது நிகழ்வாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் பல்கலை சங்கமத்தினை நடத்துவது இன்றைய நிகழ்வை சிறப்பாக அமையவும் தமது பல்கலை தாய்க்கு ஒரு அர்ப்பணமாக யாழ் பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்கள் இசை, நடன, நாட்டுக்கூத்து நிகழ்வுகளை வழங்க உள்ளனர். இவர்கள் யாவரும் கனேடிய மண்ணில் மிக புகழ்பூத்த ஆசிரியர்களாக விளங்குவதுடன் மிகுந்த வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் கடந்த 4 மாதங்களாக தமது நேரத்தினை ஒதுக்கி பயிற்சியினை மேற்கொண்டுள்ளார்கள்.
அவர்கள் அனைவருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் எமது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள். இவர்களை தமது வழிகாட்டலினால் வழிகாட்டிய எமது நுண்கலைத்துறையின் ஆரம்ப தூண்கள் நடன ஆச்சாரியமணி செல்வி சாந்தா பொன்னுத்துறை, கலாநிதி தனதவி மித்ரதேவா மற்றும் ரமணிகரன் ஆகியோரின் பணிகளும் பாராட்டுக்குரியவை. பொன் விழாவின் 3வது நோக்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களில் பொருளாதார நெருக்கடிகளின் காரணமாக தமது கல்வி செயற்பாட்டினை தொடர முடியாமல் பல மாணவர்கள் இடைவிலகலை மேற்கொண்டு வருவதனால் அவர்களின் கல்வி செயற்பாட்டினை தொடரச் செய்வதற்காக குறிப்பாக மலையக மற்றும் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மாணவர்களில் கல்வி தேவைக்கு ஒரு நிதியினை உருவாக்க எண்ணினோம். இந்த நிதியத்துக்காக நாம் பல வர்த்தக பெருமக்களை அணிய போது இன்றைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தமது விளம்பரத்தை எதுவும் எதிர்பார்க்காது இந்த நட்பணிக்காக தம்மை எம்முடன் இணைத்து கொண்ட சகல வர்த்தக பிரமுகருக்கும் எமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள். நாம் தொடர்ந்து அவர்களுடன் பயணிக்கவும் காத்திருக்கின்றோம். அவர்களின் பங்களிப்பு எந்தவித நிர்வாக செலவுகளுமின்றி 100% மாணவர்களின் கல்வி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும். குறிப்பாக எமது உபதலைவர் ஜே ராசதுரை டைட்டில் ஸ்பான்சராகவும் மற்றும் பிளாட்டினம் ஸ்பான்சரை கஜன் ஆறுமுகம் அவர்களும் சிறப்பாக பங்களிப்பு செய்தது பாராட்டுக்குரியவை. இந்த நலத்திட்டத்துக்கு நாங்கள் ஏறத்தாழ கனேடிய நிதியில் 1 லட்சம் ரூபாய் வரையில் எதிர்பார்த்திருந்தோம். இருந்தாலும் இன்றைய பொருளாதார நெருக்கடி காரணமாக எம்மால் இந்த நிதியினை முழுமையாக திரட்ட முடியவில்லை. எனினும் இந்த நிதி பங்களிப்பு இன்னமும் ஓப்பனாகவே உள்ளது. இந்த தமிழ் மாணவர்களின் நலத்திட்டத்தில் பங்காளிகளாக இணைய விரும்பும் எவரும் நிர்வாக குழுவினை தொடர்பு கொண்டு உங்கள் பங்களிப்பை செய்து கொள்ள முடியும். அதனூடாக இந்த செயற்பாட்டின் பங்காளிகளாக உங்களையும் இணைத்துக் கொள்ள முடியும். இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக அமைய கடந்த 9 மாதங்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் எமது நிர்வாக நிகழ்வு ஏற்பாட்டு குழு உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இந்நேரத்தில் அவர்களின் குடும்பத்தினரின் ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் எமது நன்றிகள். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த விருந்தினர்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் பேராசிரியர் அருத்தந்தை ஜோசப் சந்திரகாந்தன் அடிகளார், கௌரவ விருந்தினர்கள் கஜன் ஆறுமுகம், பல்கலைக்கழக நுண்கலைத்துறையின் 1வது நடனத்துறை ஆசிரியர் செல்வி சாந்தா பொன்னுத்துறை, ஐக்கிய அமெரிக்க நாட்டிலிருந்து வருகை தந்துள்ள கலாநிதி ஜூட் மரியாம்பிள்ளை சூரியஜீவன் மற்றும் எமது பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் புலம்பெயர் அமெரிக்கா தேசங்களில் வந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் அனைவருக்கும் எமது நன்றிகள். இறுதியாக இந்நிகழ்வுக்கு முழுவதுமாக என்னோடு தோளோடு தோள் நிற்கும் அனைத்து நிர்வாக குழுவினருக்கும், குறிப்பாக எனது செயலாளருக்கும், எனது குடும்பத்தினருக்கும், குறிப்பாக மனைவி பிள்ளைகளுக்கும் இந்நேரத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நன்றிகள். Finally, welcome to the Golden Jubilee celebration. Long live University of Jaffna. Thank you. நன்றி. நன்றி ரெஜினால்ட் கூறியது போல ஒரு கூடையின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் அதிகமானவர்கள் கூடியிருக்கும் இந்த நிகழ்வாக நீங்கள் இதில் பங்கு கொற்றுவதில் நீங்கள் உண்மையிலேயே கௌரவிக்கப்பட வேண்டிய நீங்கள் அனைவரும்.